குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவு மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். மனதுக்கினிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியான புத பகவான் கன்னி ராசியில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் பெற்று அற்புதமான ஒரு நிலைப்பாட்டிலே அமர்ந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, உங்கள் ராசியிலே குரு பகவான் திக்பலம் என்று கூறுவார்கள். ராசியிலே குரு பகவான் அமர்ந்தால் இது திக்பலம் என்று கூறுவார்கள். உங்கள் ராசியிலே குரு பகவானும் உங்கள் ராசிக்கு அதிபதியான கிரகம் 4ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் பெற்று நிற்பதும் சுபகிரகத்தன்மை பெற்று அற்புதமான உயர்ந்த ஒரு யோகத்தையும் நிலைப்பாட்டையும் தரும். மேலும் குரு பகவான் 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆவார். 10ஆம் இடத்தில் என்றால் தொழில் ஸ்தானம், 7ஆம் இடம் என்றால் வியாபாரம், கூட்டாளி, வித்தை, கலை, வெகுஜன தொடர்பு, பதவிகள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடை வாரி வாரி வழங்கும். 10க்குடைய கிரகமானது 7ஆம் இடத்தை பார்ப்பதும் உங்கள் ராசிக்கு அதிபதியான புத பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து அவரும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்படி 4 கிரகங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு. பொதுவாக ஜோதிடத்திலே கூறுவார்கள், கேந்திர ஸ்தானங்கள் வலுப்பெற்றிருந்தால் அது கோட்டீஸ்வர யோகம், புகழுள்ள ஜாதகம், உயர்ந்த பதவி தரும், அரசியலில் பதவி தரும், அரசாங்கத்தில் பதவி தரும், இப்படி சொல்லிக்கொண்டே போவார்கள். ஏனென்றால் 4 கேந்திரம் முக்கியமான ஒரு ஜோதிடத்திலே 1, 4, 7, 10 கேந்திரமும் 1, 5, 9 திருகோணம் என்று கூறுவார்கள். இங்கு சுபகிரகங்கள் அமர்வது கோடி புண்ணியம் என்று, இது லட்சுமி கடாட்சம், லட்சுமி யோகம் என்றும் கூறுவார்கள். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் சனி பகவான் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகம். அவர் ஆட்சி பலம் பெற்று அற்புதமான ஒரு நிலைப்பாட்டில் அமர்ந்து அவரை குரு பார்வையிடுவது இது கோடி புண்ணியம் என்று கூறுவார்கள். எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு டிவிடன் அண்ட் போனஸ் என்று கூறுவார்கள். இரட்டிப்பு யோகங்களை வாரி வாரி வழங்குது. அது மட்டுமல்ல, அங்கு யோகாதிபதி பொது யோகக்காரன் ராகு, யோகக்காரனும் 9ல் அமர்ந்து குரு பார்வையிடுவது. ராகு தாத்தா பாட்டி முப்பாட்டன் இவர்களுக்கு குறிப்பது. இது தாத்தா சொத்து நீண்ட நாள் இழுபறி இருந்தால் அது சேருகின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. அப்பாவின் சொத்தும் சேருகின்ற ஒரு காலமாக அமைகிறது. இவ்வளவு நாள் தடையில் இருந்ததை இப்ப மட்டும் எப்படி சார் வரும் என்ற குருவின் பார்வை, சுப பார்வை அடைகிறது. 9ஆம் இடம் பாகிஸ்தான், உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்க வேண்டும், சொத்து தர வேண்டும், தாத்தா சொத்து தர வேண்டும். அதற்காக யார் இருக்கிறார்? ராகு. 9ஆம் இடம் பாகிஸ்தானம், அதற்கு யார்? அப்பா சொத்து. அது யார்? சனி இருக்கிறார். இவரை யார் பார்க்கிறார்? குரு பார்க்கிறார். குரு பார்க்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்ற சொத்து உங்கள் கைக்கு சேர வேண்டியது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு உண்மை. அது மட்டுமல்ல, நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சொத்து பிரச்சனையோ அல்லது பங்காளி பிரச்சனையோ அல்லது வழக்கு பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அது வெற்றி பெற்று உங்களுக்கு ஜெயமாக ஆகின்ற ஒரு காலம் இது. மேலும் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் அழகிய பதவியும், 10ஆம் இடத்தை புதன் பார்ப்பதனால் அழகிய பதவியோ அல்லது அரசாங்கத்திலோ ஒரு உயர் பதவியில் சென்று அமர்வது, இல்லை அரசியலோ ஒரு பதவி கிடைக்கிறது உண்மை. மேலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் திருமணம் அற்புதமாக நடைபெறும். திருமண பிராப்தம் விட்டது. நீண்ட நாள் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் புத்திர சாந்தான பாக்கியம். பெண் குழந்தை இல்லை என்பவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை. என ஜோதிடத்தில் சனி ஆணும் என்று எடுத்துக்கொள்வார்கள், ராகுவை பெண் குழந்தை என்று எடுத்துக்கொள்வார்கள். ஆக குருவின் பார்வை இருப்பதனால் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அழகிய வீடு கட்டுவதற்கு புதன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். கலை நடுக்கத்தோடோ 2 மாடியோ அல்லது 3 மாடியோ அற்புதமாக கட்டி கிரகப்பிரவேசம் செய்ய வைக்க போகிற ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற புதன். ஏனென்றால் குருவின் வீடு சுப வீடு. 10ஆம் இடம் அடுக்கு மாடி கட்ட வேண்டும். 4ஆம் இடம் ஒரு வீடு, 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம். 10ஆம் இடம் பெரிய வண்டிகள், பெரிய மாடி வீடு கட்டுவது, இதை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, உயர் படிப்புக்கு சென்று படிக்க வேண்டும் என்று உள்ளவர்கள் வெளிநாடோ அல்லது வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் மற்ற வெளி மாநிலத்திலோ, இல்லை நீங்கள் மருத்துவத்துறையோ இல்லை கலைத்துறையோ எந்த துறைக்கு படிப்புனா படிப்பில் அற்புதமான ஒரு யோகத்தை அடைகின்ற ஒரு காலமாக அமைகிறது. நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணங்கள் வசூலாக போகிறது. நீண்ட நாள் பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேருவார். ஏனென்றால் 7ஆம் இடத்தை பல கூட்டாளிகள், உறவினர்கள், மனைவி வயலில் உள்ளவர்கள், கருத்து வேறுபாடால் பிரிந்தவர்கள், மேலும் ஏதோ தேவையில்லாதவங்களுக்கு வதந்தி மூலியமாக சண்டை, தேவையில்லாத களவு மட்டும் அதெல்லாம் விலகி கதிரொனை கண்ட பனி போல் விலகி நல்ல ஒரு அற்புதமான உங்களுக்கு நட்பு பாராட்டுக்கு உங்களோடு சேருவார்கள். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். கொடுக்கல் வாங்கல் இந்த சிக்கல்கள் தீரும்.
திருமண தடை விலகும். வீடு கட்டி அற்புதமான ஒரு புதிய வாகனம் வாங்கி அதில் பவனி வருகின்ற ஒரு காலமாக இது அமையப் போகின்ற ஒரு காலமாக அமைகிறது. மேலும் உங்களுக்கு எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் கொடிகட்டி பாருங்கள். ஐடி துறையானாலும் சரி, தகவல் தொடர்பானாலும் சரி, வாகனத்துறையானாலும் சரி, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமானாலும் சரி, கம்ப்யூட்டர் துறையானாலும் சரி, எந்த துறை இருந்தாலும் சரி, கலையில் ஜொலிக்கின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது. மிதுன ராசிக்கு சுபகரங்கள் ஆதிக்கும் பலமோடு இருக்கிறது. இதைத்தான் சொல்வார்கள் யானை பலம் என்று கூறுவார்கள். இல்லை, எத்தனையோ யோகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைகிறது. ஏனென்றால் குருவின் பார்வையும் புதனின் பார்வையும் உங்கள் ராசிகளுக்கு கேந்திர ஸ்தானங்களுக்கு பெறுவதும், கேந்திராதிபதிகள் நல்ல ஒரு ஆட்சி உச்சம் பெற்று நிற்பதும், நல்ல ஒரு ஆதாயத்தையும் யோகத்தையும் வாரி வாரி வழங்கும். உடலில் இருந்த நோய்கள் பறந்தோடும், ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீர்களோ அது அத்தனையும் நினைக்கப்படுறது. வீடு ரிப்பேர் செய்ய நினைத்திருந்தீர்கள், அது நடக்கும். பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்க நினைப்பார், அது நடக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த பேச்சுவார்த்தை முடிந்து ஒரு வியாபாரமோ அல்லது ஒரு உத்தியோகமோ நல்ல நிலையில் வந்து அமைகின்ற ஒரு காலமாக அமைகிறது. என்னதான் இருந்தாலும் இதை கூறுவார்கள், எட்டி எட்டி பார்த்தாலும் நமக்கு ஜெயிக்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு இப்போது நீங்கள் தான் ராஜா என்கின்ற ஒரு காலம் வந்துவிட்டது. மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் மனதில் எதை வைத்துக் கொள்ளாமல் டக்கு டக்கு என்று பேசக்கூடிய ஆற்றலும் தைரியமும் கொண்டவர்கள். உங்கள் மனதிலும் எதுவும் இல்லை, அடுத்தவர்கள் உதவி செய்து ஓடிச்சு. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உபயராசி. உபயராசி அதாவது ராசி மண்டலத்திலே சரராசி, ஸ்திரராசி, உபயராசி என்று கூறுவார்கள். அந்த உபயராசியில் பிறந்த நீங்கள் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பீர்கள். கல்வித்துறையில் கொடிகட்டி பார்க்கின்ற காலம் வந்து விட்டது. அரசியலோ அரசாங்கத்தில் நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்க போகிறது. சொத்து கிடைக்க போகிறது. அப்பா சொத்து, தாத்தா சொத்து இப்படி கிடைக்க போகுது. 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் மனைவி சொத்தும் கிடைக்கும். ஏனென்றால் குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் மனைவி மூலியமாக வந்து சொத்து கிடைக்க போகிறது. மொத்தத்திலே இந்த மிதுன ராசிக்கு அதிர்ஷ்ட மழையும் திக்குமுக்காக வைக்க போகிறது. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.